நான் வில்லனா முன்னாடி வந்து நின்னா என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிக்க முடியாது ராஜா. சோலோ கைஸ் எல்லாரும் எப்படிங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அண்ட் அனிமே அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஃபயர் நெக்ஸ்ட் அப்டேட்டை பற்றியும் பார்க்க போகிறோம், அனிமே பற்றியும் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் வீடியோ இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீ ஃபயர் பக்கம் போயிடுவோம். ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு நட்டோ கொலாபரேஷன் கொண்டு வர போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே 9 ஃபாக்டருக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க கைஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 9 பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதுன்னு மற்ற டெலிபிஸ்லாம் கொண்டு வரல போல இருக்குது. அத்தனை பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே கொனகா வில்லேஜை கொண்டு வருவாங்க. எப்படினாலும் பார்த்தீங்கன்னா கொனகா வில்லேஜை பார்த்தீங்கன்னா கிராஃப் ஃபேமிலியில் தான் கொண்டு வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மேட்சுக்குள்ளேயே கொண்டு வர போகிறாங்களா இல்லை 9 டெயில்ஸும் இருக்க போது, குராமாவும் இருக்க போது, அதாவது பார்த்தீங்கன்னா கொனகா வில்லேஜும் இருக்க போது, 9 டெயில்ஸும் இருக்க போது. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குதுங்க. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கேம்குள்ளார கொண்டு வர சேஞ்சஸ், அதாவது பண்டில்ஸை பற்றி பார்க்கும்போது நம்ம நருட்டோ பண்டில் தாங்க பார்த்தே ஆகணும். ஃபஸ்ட்டு நம்ம நருட்டோ பண்டிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சில் 2 சேஞ்சில் 3 சேஞ்சுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் மோட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா குராமா ஸ்டேஜ் மோடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று கொண்டு வந்திருக்கானுங்க. எப்படின்னா இதுக்கு மொத்தம் 2 காஸ்ட்யூம் இருக்க போது, அதாவது தான் 3, ஒன்று நார்மல், இன்னொன்று இதுலேயும் குராமா மோடு தான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க போகிறோம். குராமா மோடு எத்தனை பேர் இதை எடுக்க போகிறீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குராமா மோடையும் இல்லை கொண்டு வந்திருக்கானுங்க. இல்லை இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குராமா மோடு இருக்குது, பேரியர் மோடு இருக்குமா தெரியல. அத்தனை பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இது சப்டிடிஷன் ஜுன்சு மாதிரி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இது ஊக்காங்காக கொண்டு வர போகிறாங்க உங்களுக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ். இது லூட் பாக்ஸா இல்லை பேகா? லூட் பாக்ஸ் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எமோட்ஸ் கைஸ், எமௌண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிராயா பண்டல்லாம் கன்ஃபார்ம் ஆகிருக்குது, அதான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. இதில் வர பார்த்தீங்கன்னா எமௌண்ட் இல்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷேடோ கிளஞ்ச் எமௌண்ட் பார்த்தீங்கன்னா அதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காமெடியாக கொண்டு வந்திருக்காங்க. அது நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் அமௌண்ட், அதாவது நம்ம நருட்டோ ஓடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரன்னிங் அமௌண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க கைஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் டைமண்ட்ஸில் தான் பிடுங்க போகிறாங்க. அடுத்ததான் இதுதாங்க பெரிய ஒன்று. அதாவது பார்த்தீங்கன்னா ஜூன்சூஸை யூஸ் பண்ண ஹேண்ட் சைன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கக்காசி பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக பண்ணிட்டு வரீங்களே அந்த மாதிரி ஸ்பீடாக பண்ணுற மாதிரி ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. நம்ம கக்காசி பண்ணுற அளவுக்கு இல்லை, ஆனால் கக்காசி அதில் வேறு லெவலில் பண்ணுவார். ஆனால் இது அது கம்மியாக தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது என்ன, அது விரலுத்த மாதிரி இருக்குது. எனக்கு பேர் மறந்து போச்சு, நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசிங்கன் அமௌண்ட்டு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இது மாதிரி சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளோபல் கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஒக்காகியோட, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ யூனிவர்ஸில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம என்னது ஸ்டாச்சு குளோவாலா அந்த மாதிரி குளோவால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஷாரிங்கன் குளோவால் அது எப்படி தான் ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் ட்ரக் ஸ்கின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது கக்காசியோடது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இல்லை சைடில் பார்த்தீங்கன்னா ஷேரிங்கெல்லாம் இருக்குது கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கைவிங் ஸ்கின் கூட கொண்டு அதுவும் பார்த்தீங்கன்னா குராமா மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 9 ஃபாக்ஸ் மாதிரியே கொண்டு வந்திருக்கானுங்க. அடே இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா, என்னென்னமோ பண்ணுறானுங்க பார்த்தீங்களா, என்னென்னமோ கொண்டு வரானுங்க, என்னென்னமோ பண்ண இதுவும் எப்படி இருந்தாலும் ஒரு ஸ்ப்ரிங் ஈவெண்ட்டில் தான் விட போகிறாங்க. ஃப்ரீயாக நம்மளால் எடுக்க முடியாது. எப்படி இருந்தாலும் ஃப்ரீயாக கொடுத்தாலும் பரவாயில்ல. ஃப்ரீயாக கொடுப்பீங்களா டே கண்ணக்காரா, ஃப்ரீயாக கொடுறா, எப்படி இருந்தாலும் இதை கொடுறா, ஃப்ரீயாக கொடுத்தா தானே நல்லாயிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளார ஜுன்சூஸு கொண்டு வர போகிறாங்க, குணாய்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காமிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இது தண்டர் குணாய். இந்த தண்டர் குணாயை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எனிமீஸை அட்டாக் பண்ணலாம். எனிமீஸ் அட்டாக் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தண்டர் மாதிரி போய் அட்டாக் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா தண்டர் நேச்சர் மாதிரி இருக்குது. நம்ம அனிமையை பற்றி இப்போ பேசலாம்ங்கிற பட்சத்தில் அதுவும் பார்த்தீங்கன்னா சீரியஸான இது பேர் என்னது மறந்து போச்சு எனக்கு. இது பேர் பார்த்தீங்கன்னா ஷூரிக்கன் கைஸா, நான் வந்துடுச்சு. ஷூரிக்கன் தான் பார்த்தீங்கன்னா இதோட பேர். ஷூரிக்கன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 டைப்பில் கொண்டு வரானுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்மால், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிக்கு. ஸ்மால் தான் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ரூம் மேட்சிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதை நம்மளால் அன்லிமிட்டாக யூஸ் பண்ண முடியுது. இதை நம்மளால் ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், 2 கைக்கு ஒரு தடவை. க்ளோவால் பார்த்தீங்கன்னா இது டக்குன்னு உடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னா உடைக்காது. பார்த்தீங்கன்னா மினி ஷூரிக்கன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் ஷூரிக்கன் சொல்லிட்டு நம்மளுக்கு 2 விதமான ஷூரிக்கன்ஸை கொடுக்குறாங்க. இதுக்கு பிக் ஷூரிக்கனே பார்த்தீங்கன்னா நல்ல டேமேஜ் கொடுக்குது. பிக் ஷூரிக்கன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டேமேஜ் கொடுக்கல. இதை பார்த்தீங்கன்னா பண்ணுன்னு டேமேஜ் கொடுக்குது. லாங்கில் இருக்கனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா நல்லாவே டேமேஜ் கொடுக்குது. 11 கொடுக்குதுங்க மக்களே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் கேமுக்குள்ளே கொண்டு வருவாங்க எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபயர் குணாய் மக்களே. ஃபயர் நேச்சர் மாதிரி பார்த்தீங்கன்னா அதை கொண்டு வந்திருக்கானுங்க. இதாலையும் பார்த்தீங்கன்னா இருக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா ஃபயர் குணாயின்னு நினைக்கிறேன் கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது என்னது வெடிக்கிற பாம் மாதிரி. இதுவும் பார்த்தீங்கன்னா பாம் மாதிரி தான். தண்டர் இதுவும் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபயரும் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வின் ஸ்டைலும் ஒன்று இருக்குது. வின் ஸ்டைல் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா காற்று மாதிரி போய் அப்படியே அந்த இடத்துல வெடித்து அப்படியே சுற்றும். இது நல்லா இருக்குது மக்களே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனிமேட்டு பட்டாசாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வர கேமு எனக்கே விளையாடுறதுக்கு அதிகமாக பிடிக்க மாட்டேங்குது. நம்ம நருட்டோவை கேமுக்குள்ளே பார்க்குற வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா நான் கேம் விளையாடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வேறு ஏதாவது கேம் விளையாடலாமான்னு பார்க்குறேன். நீங்கள் ஏதாவது கேம் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபயர் குணாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்டர் குணாய், இந்த வின் ஸ்டைல் குணாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. குளோவால் பார்த்தீங்கன்னா டப்புன்னு உடச்சி கொடுது.
இப்போ பார்த்தீங்கன்னா குளோவால் பார்த்தீங்கன்னா நான் இப்போ பாருங்க குளோவால் உடைக்கிறேன். குளோவால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா உடைக்குது. அது பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்தால் டேமேஜும் பயங்கரமாக இருக்குது. எனிமி உள்ளே இருந்தாலே டேமேஜ் கொடுக்குது மக்களே. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே பிடிச்சிருக்குது. கேம்குள்ளே இதெல்லாம் கொண்டு வந்து போய் எல்லாம் அலப்பறை பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இதை பற்றி பார்த்தோன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்ஸை பற்றி பார்த்துருவோம். அதாவது ஜூன்ஸு, ஃபயர் ஸ்டைல் ஜூன்ஸு, அதுக்கப்புறம் வாட்டர் ட்ராகன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வின் ஸ்டைல் ஜூன்ஸுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் சுடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டைல் ஜூஸ் பயன்படுத்துறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வாட்டர் பால் மாதிரி இருக்குங்க. வாட்டர் பால் பேர் அது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டைல். இது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு பால் மாதிரி வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வின் ஸ்டைல் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது பயங்கரமாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா க்ளோவால்லாம் போட்டால் கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சதறை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்டைல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வின் ஸ்டைலும் இருக்குது. ஃபயர் ஸ்டைல் ஜூன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஃபயர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஜூன்ஸஸில் உங்களுக்கு எந்த ஜூன்ஸ் பிடிச்சிங்கன்னு சொல்லுங்கள். ஃபயர் ஸ்டைல் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேமேஜும் கொடுக்குது. இது எனிமிக்கு டேமேஜ் கொடுக்குறது இல்லாமல் நம்மளுக்கு டேமேஜ் கொடுக்குது. உடம்பெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது. வாட்டர் ஸ்டைலை இங்கே யூஸ் பண்ணி அதை அமைச்சு போவானுங்கன்னு தெரியல. ஏன்னா வாட்டர் ஸ்டைல் ஜூன்ஸு, வாட்டர் ட்ராகன் ஜூன்ஸு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தினேன். பெரிய பால் மாதிரி வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா எனிமிக்கு கண்ணை மறைச்சி விட்ருதுங்க. பார்த்தீங்கன்னா எனிமி நம்மளுக்கு சுடவும் தெரியாது போல இருக்குது எனிமியால். ஆனாலும் பார்த்தீங்கன்னா சுட்டாடி கொடுத்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா 5 டேமேஜாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வின் ஸ்டைல் ஜூன்ஸு, வின் ஸ்டைல் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமே. பார்த்தீங்கன்னா 5 தான் டேமேஜாக குறையுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனிமியை போட்டு தள்ளலாம் போல இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா 2 பேர் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகுது அனிமி அப்டேட் பற்றி தான். அனிமி அப்டேட்டே ரொம்ப கம்மியாக தான் கவர் பண்ணியிருப்பேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதை பற்றி மன்னிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அனிமே வந்துருங்கிற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசாக வரப்போ தமிழ் டப்பிங் அனிமையை பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் சீசன் 2 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ் டப்பிங்கில் கன்சிடர்லாம் வந்துருங்கிற சொல்லிட்டாங்க. கன்சிடர் அப்படிலாம் வந்துடுச்சு. நீங்கள் சோலோ லெவலிங் தமிழ் டப்பிங்கை எல்லோரும் எத்தனை பேர் வெயிட் பண்ணிக்கிறீங்கிறத கமெண்ட்ஸ் அதை சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ளூ லாக் அனிமையை பார்த்தீங்கன்னா சீசன் 2 வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீச்சோட 1000 Year of Blood கடைசி எபிசோடு வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாண்டரன் அனிமியோட ஃபைனல் ஃபினாலே எபிசோட் பார்த்துருப்பீங்க. சீசன் 1 முடிஞ்சிருச்சு. சீசன் 2 பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த வருஷம் வந்துடும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து அது பார்த்தீங்கன்னா ஒரு அனிமையை வெயிட் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துருச்சு. இதுதான் அனிமையை ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருக்கு போல இருக்குது. நான் இப்போ தான் அனிமையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே guys, நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மந்தில் தான் பார்த்தீங்கன்னா ஜம்பேஸா ஈவெண்ட் தரக்க போது அடுத்த அனிமே வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அனிமையை பற்றி நிறைய கவர் பண்ணுவோம் கேமை விட்டுட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ செஞ்சுக்கிறேன்.